மட்டன் வேகணும். அதனால் ஒரு 5-6 விசில் வந்து விட்டுக்கலாம். இது ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் இருந்தால் போதும். அதனால் வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவும் வந்து புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அதில் ஒரு தக்காளி வந்து நம்ம நல்லா கரைச்சிப்போம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் தண்ணி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டன் கறியை வேக வச்சு அந்த தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் தண்ணி ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல வந்து மட்டனை நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் மட்டன் வேகணும். அதனால் ஒரு 5-6 விசில் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் மட்டும் வேகணும். அது வந்து இப்போ 2-3 விசில் விட்டுடுச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் இருந்தால் போதும். அதனால் வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவும் வந்து புளி வந்து புளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துப்போம். தேவையான தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஜீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கேமரா பார்த்துட்டே வந்து எடுத்து போடுறதுனால கீழே கொஞ்சம் செதறிடுச்சு. மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம வந்து நல்லா நச்சு எடுத்துக்க போகிறோம். எப்போதும் போல் ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளையுமே போட்டு நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கலாம். நச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கறியை வந்து வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ரசத்துக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து தண்ணி கிரேவிக்கும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். புளி நல்லாவே வந்து ஊறிடுச்சு. புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அதில் ஒரு தக்காளி வந்து நம்ம நல்லா கரைச்சிப்போம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். மஞ்சத்தூளும் கொத்தமல்லியும் வந்து நம்ம நல்லா ரசத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரசத்தை வந்து தாளித்து விடணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியும் இப்போ ரெடியாக இருக்குது. மட்டன் தண்ணியும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ரசமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தாளிக்கிறதுக்கான பொருளும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து தாளித்து விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ரசம் தாளிக்க வந்து சிலிண்டரில் ரசத்துக்கான பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா காஞ்சதும் நமக்கு தேவையான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை நல்லா காய வைப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடணும். முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா கடுகு பொரியாது. அதனால் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் நல்லா கொஞ்சம் நிறம் மாறட்டும். நிறம் மாறினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் கடுகு எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம்ல ரசத்துக்கு தேவையான மிளகு, ஜீரகம், பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா சேர்த்துப்போம். அங்கே பாருங்கள், நல்லாவே கலர்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம வந்து இதை வந்து அந்த தாளிச்சதில் ஊற்றிக்கலாம். எப்போதுமே நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றினதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன் தண்ணி, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதிகமாக நாங்கள் மஞ்சத்தூள் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரசத்துக்கு வந்து மாமாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் நார்மலாகவே சேர்த்துருக்கேன். இதில் வந்து மட்டன் தண்ணி ஊற்றிருக்கோங்கிறதுனால நல்லா வந்து நுர வரணும். நம்ம ரசத்துக்கு நார்மலாக நுர வந்தால் இறக்கி வச்சிருவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நுர வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அதிகமாகவே சேர்த்து நான் மூடி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நுர வர வரைக்கும் வந்து ரசத்தை பார்த்துக்கணும். கொதிக்க விடக்கூடாது. நார்மலாக இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.